அதாவது ஒரு டாகை ஒரு செர்டன் பீரியடுக்குள்ள வித்தின் 1 to 1.5 இயர்ஸ்க்குள்ள தான் ட்ரெயின் பண்ண முடியும். அதற்கு பிறகு என்னதான் பண்ணாலும் அதோட மைண்ட் அக்செப்ட் பண்ணாது, அவ்வளவுதான். அதனால சின்ன வயசுலயே அக்செப்ட் பண்ணியாச்சுன்னா அதுக்கு நீங்க எங்க சுவிட்சா போகணும் எங்க போகணும்னா சொல்லி தர தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா அது போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போயிடும். இந்த மைண்ட் பேசுவேன், கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட். சமீபம் ஒரு வாசகம் படிச்சேன், a dog barks on its own shadow. அப்போ நாய் தன்னுடைய பிம்பத்தை பார்த்து குலைக்குது. ஏன் குலைக்குதுன்னா அதற்கு 5 அறிவு தான். அதற்கு மேல அதுக்கு பேண்ட்வித் இல்ல, அந்த மூளை அதுக்கு மேல போகாது. அப்போ ஒரு மனிதன் 6 அறிவு படைத்தவன். என்னதான் மிருகம் ஒரு செர்டன் லிமிட் மேல போகவே முடியாது. ஒரு மீன் வளர்க்குறோம் வீட்டுல, அவ்வளவுதான், அதுதான். ஆனா மனிதர்கள் ஏன் எதுக்காக இந்த உதாரணத்தை சொல்றேன்னா, உதாரணத்தை நிறைய பேர் பில்லியனர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. சமீபம் மலேசியாவில் ஒரு கால் பேசினேன், வீடியோ கால் பேசினேன். 1 மில்லியன் எவ்வளவு சார் அப்படின்னு. நான் அவர் கோடியா சம்பாதிக்கணும், கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கணும், அவர் ஒரு போலீஸ் அதிகாரி, சம்பாதிக்கணும்னு சொன்னாரு. பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு எனக்கு கேட்கும்போது. 1 மில்லியன்னா எவ்வளவு கேட்டேன் அவர்கிட்ட. இத்தனைக்கும் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி. 1 மில்லியன் எவ்வளவுமா? நான் கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்லுங்க. எப்பயுமே நீங்க எல்லா விஷயங்களையும் வித்தியாசமான கோணத்துல பார்க்கணும், வித்தியாசமா பண்ணணும். எல்லாரும் ஒரே ரூட்ல போறாங்க, லாஜிக் ரூட்ல ஒரே மாதிரி போயிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்களும் அதே ரூட்ல போக கூடாது, இல்லாஜிக்கல் வே. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இப்படிதான் நடந்து போறாங்க வச்சுக்கோங்களேன். நடந்து போயிட்டு இருக்காங்க, பின்னாடி வரவங்களும் அதை ஃபாலோ பண்ணி அப்படியே நடப்பாங்க. ஆனா திடீர்னு இவர் என்ன பண்றாரு, இப்படி நடந்துட்டு இருக்கவரு திடீர்னு யாரோ ஒருத்தர் இப்படி நடக்கிறாரு வச்சுக்கோங்களேன். அதற்கு ஃபாலோ பண்ணி வந்தவர் கொஞ்சம் யோசிப்பாரு, இப்படி நடந்து இருப்பாரு, கொஞ்சம் யோசிப்பாரு, யோசிச்சு ஆனா திரும்பிடுவாரு கொஞ்ச நேரத்துல. ஆனா அந்த 3வது 4வது வராங்க பாருங்க, இவங்களை ஃபாலோ பண்ணி கடகடன் இப்படி வந்துட்டு இருப்பாங்க. இப்படி வந்தவங்க தான் பார்த்த உடனே அவ்வளவுதான், அப்படி திரும்பிடுவாங்க. இதுதான் சோஷியல் கன்ஃபர்மிட்டி. இதுதான் சோஷியல் கன்ஃபர்மிட்டி. இப்ப நிறைய பேருக்கு பணம் இருக்கு, பார்த்தவங்கள பணம் கூட இருக்கு, ஆனா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல, ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் இல்ல. எனக்கு தெரியும் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு. பர்சனலா யார்கிட்டையும் அதை சொல்லாத பிரச்சனைகளை சொல்லியிருப்பீங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம் தான், எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணகர்த்தா யாருன்னு பார்த்தா அது நாம தான். நம்மளை விட்டுட்டு கணவர் போயிருக்கலாம், தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு தெரியும், நீங்க உட்கார்ந்து தெரியும், கணவர் போயிருக்கலாம், வேற கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம், மனைவி போயிருக்கலாம். அந்த வலி, அந்த வேதனை தாங்க முடியல, அப்போ ரொம்ப புழுக்கமாகுது, தூக்கம் வரல. ஒரு விஷயம்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிதர்சனமா புரிஞ்சுக்கோங்க. ஏதோ சின்ன பையன் வந்தான், ஏதோ பேசினா, அது இல்ல, இங்க மாறிடுச்சு. சில பேரு நம்மளை ஒட்டிக்கிட்டே வளர விடாம இருப்பாங்க. அவர்கள் போய்விட்டார்கள், உங்களை விட்டு போயிட்டாங்க. ஆனா அதற்காக நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்து என்ன ஆக போகுது? உங்களுக்கு குழந்தைகள் இருக்கு இன்னைக்கு, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள், நீங்க கமிட்டட். ஒரு நல்ல குடும்பஸ்தன் அவர்களுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், அதுதான் முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால அவங்க போயிட்டாங்க. சில பேர் நம்ம மாற்றவே முடியாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. we have to accept that. மாற்ற முடியாது. அவர்கள் போயிட்டாங்களா, நன்மைக்கு நினைச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆக்வர்டா கூட இருக்கும், நன்மைக்கு நினைச்சுக்கோங்க. இப்ப சில பேர் நான் பார்த்திருப்பேன், ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணாங்க, பாண்டிச்சேரி ட்ரைனிங் அட்டன் பண்ணாங்க. நான் பேசுவேன் சில பேர்கிட்ட. அப்போது ஒருத்தர் சத்தியம் பண்றாரு, இங்கதான் இருக்காரு, சத்தியம் பண்றாரு அவரு. இல்ல நான் சொல்றேன், இது மாதிரி இல்ல குழந்தைகள் இருக்கு உங்களுக்கு, நீங்க போய் சேரணும் அப்படின்னு சொல்றேன். இல்ல சார் சத்தியமா அது சான்ஸே இல்லை அப்படின்றாரு. சரி, அன்றைய காலகட்டத்துல அவர்கிட்ட சொன்னா அது புரியாது, நான் கவனம் விட்டேன். நான் என்ன சொன்னேன், ஒரே ஒரு விஷயம், எல்லாம் நல்லபடியா நடக்கும், விட்டுடுங்க அப்படின்னு. ஆனா ஒரு 6 மாசம் கழிச்சு அதே அவர் சத்தியம் பண்ணவர், சேரவே மாட்டேன் சத்தியம் பண்ணவர், அவர் சொன்னார், ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார், என் மனைவியோட சேர்ந்துட்டேன் சார்,
என் குழந்தைகளோட நான் சேர்த்துட்டேன் சார் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், அன்னைக்கு சத்தியம் பண்ணீங்களே, சத்தியம் பண்ணீங்க மாறவே மாட்டேன், நான் போகவே மாட்டேன், அவங்களோட சேர மாட்டேன்னு சொன்னீங்களே. அதனால வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. லைஃப் இஸ் a balance of growth ன்னு சொல்லுவேன். அதாவது நம்மளை விட்டு சில பேர் போகலாம், இல்ல போயிருப்பாங்க. நல்லா வாழ்க்கையோட சாராம்சம் என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப அந்த சின்ன வயசுல இந்த மீன்லாம் ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்ற மீன் இல்லை, வளர்க்குற மீன். அப்போ அந்த நியான் டெட்ரான்னு ஒரு மீன் சமீபமாக அந்த ஒரு படித்தேன். அது பார்த்தீங்கன்னா ஸ்கூலிங் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். ஸ்கூலிங் ஃபிஷ்னா அப்படியே குரூப்பாக போகும், அப்படியே அழகாக குரூப்பாக போகும், பார்க்கவே அப்படியே ப்ளூ கலரில் அழகாக இருக்கும். ஆனால் இயற்கை என்ன பண்ணுது, அந்த இனத்தை குறைக்கிறதுக்காக ஒரு நாரையோ கொக்கோ ஒரு அருவியில போகும்போது குரூப்பா போகும்போது அப்படி அப்படி விட்டுச்சுன்னா கையை மொத்தமா குரூப்பா மாட்டிக்கும். அவ்வளவுதான், குரூப்பா காலி ஆயிடும் ஃபிஷ். ஏன்னு கேட்டா அந்த குரூப்பா அப்படி காலி ஆனாதான் அடுத்த இனத்துக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அடுத்த இனத்துக்கு அப்பதான் ஸ்பேஸ் கிடைக்கும். இல்லைன்னா இது ஏனோ பெருகிட்டே இருந்த அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. எது வேணா மாறலாம். நீங்க சார்லஸ் டார்வின் தியரி, அடாப்டேஷன் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன். அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணியிருந்தோம். எப்படியாவது இது வீடியோலாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்ததுனால ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சா அவருக்கு சரி பண்ண முடியுமான்ட்டு நான் தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருந்தேன். அவர் எடுக்கவே இல்லை. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் அவர் தவறிட்டார். அப்புறம் அதே வாரத்திலே விட்டுட்டோம். நான் மறுபடியும் கான்டாக்ட் பண்ணவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஒரு வாரம் கழித்து இவரே தானே கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு இல்லைங்க சார், நான் பேசணும், உங்ககிட்ட பேசினா ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் இப்போ நான் யூஸ் இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு எனக்கு உங்களுக்கு தெரியாதுங்கம்மா, நாங்கள் சில விஷயங்கள் நானும் மறக்குமா பார்ப்போம். இப்போ நான் நல்லா இருக்கேங்க சார், நான் டெய்லரிங் பார்லரும் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நான் ரொம்ப வாடகை வீட்டில் தான் இருந்தேன். என்னால் அதை கூட கட்ட முடியாது, ரொம்ப மன உடைஞ்சு போயிருந்தேன். இப்போ நான் ஒரு லோன் போட்டு ஒரு சொந்தமாக வீடு ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்து எங்கள் பொண்ணு அக்குப்ரெஷர் டாக்டரை படிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் பையன் டிப்ளமோ முடிச்சுட்டு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லிக்கலாம், சொல்லலையா? அதனால தான் சார் இப்போ இவ்வளோ தூரம் நான் தனியாக எங்கேயுமே போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு நான் உங்களுக்கு சந்திக்கிறதுக்காக தான் சார் வந்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எல்லாராலையும் முடியுங்க, எல்லாராலையும் முடியும். யாரு சப்போர்ட் இருந்தது அவங்களுக்கு? ஒரு சின்ன மோட்டிவேஷன் தானே.